நேற்று இரவு ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நலக் குறைவால காலமானார். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவருக்கு சமீப காலத்தில் ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலை நோயும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த மஞ்சள் காமாலைன்றது என்ன மாதிரி ஒரு நோய் சார்? அது எதனால ஏற்படுது மக்களுக்கு? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? மஞ்சட்காமாலை அப்படிங்கிறது ஒரு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரத்த அளவில் இருக்கிற பிலிருபின் அப்படின்ற ஒரு பொருள் அதிகமாகிறதுனால நமக்கு தோல்லையும் சரி, கண்ணல்லையும் இல்லை யூரின்லையும் மஞ்சள் கலர் அதிகமாகும். அதை தான் நம்ம மஞ்சக்காமாலைன்னு சொல்கிறோம். அது நிறைய பேருக்கு மஞ்சக்காமாலை வெவ்வேறு காரணங்களால் வர்றது உண்டு. ஒன்று, லிவர் சம்மந்தப்பட்ட கோளாறு, அதாவது லிவரே வேலை செய்யலை அப்படின்னா ஒரு மஞ்சக்காமாலை வரும், அது ஒரு வகை. இன்னொன்று, பித்த நீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டால் ஒரு மஞ்சக்காமாலை வரும். அது கல் இல்லை பித்த நீர் பாதையில் உள்ள கட்டி, அது ஒரு வகையான மஞ்சக்காமாலை. நம்ம ஊரில் லிவர் பாதிக்கப்படுறதுக்கும் இந்த மஞ்சக்காமாலைக்கும் முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், நம்ம மது அருந்தும் பழக்கம் உள்ளவங்க லிவரை பாதிக்கிறது. ரெண்டாவது, வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் ஏ, இ அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமன். பிசின்னு 2 இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது ரத்தம் மூலமாக மட்டும்தான் பரவும். ஏஇ அப்படிங்கிறது தண்ணி மூலமாகவும் சாப்பாடு மூலமாகவும் பரவுறதுனால பரவலாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஈஸியாக வெளியில் ஃபுட்டு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி இதில் இந்த ஒரு சம்மர் டைமில் நமக்கு அந்த ஜாண்டிஸ்ன்னு வர்றது அதுதான். ஹெப்படைட்டிஸ் ஏ, இ அப்படிங்கிற ஒரு நோய்கள்.